ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you கர்த்தருடைய மிகுந்த கிருபை இரக்கத்தினால இன்னொரு வீக்கெண்டை முடித்து நம்ம புதிய நாளில் நாம கர்த்தர் துவக்கி கொடுத்திருக்கிறார். ஸோ பை ஹிஸ் மர்சி அண்ட் கிரேஸ், அவருடைய அளவற்ற இரக்கம் கிருபைனால இந்த மறுபடியும் இந்த மாலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் நம்ம பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. God has found us worthy. நம்மை தகுதி உள்ளவர்கள் என்று நினைத்து இந்த கனமான ஊழியத்தை நம்ம கொடுத்தார். அதை நம்ம தொடர்ந்து செய்யும்படியாக பலனையும் அந்த சத்துவத்தையும் ஓப்பன் அநேக வாசல்களை திறந்து நாம கிட்டத்தட்ட 5 வருஷங்களை முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So blessed be his name, blessed be his glorious name. அவருக்கே கன மகிமை உண்டாகட்டும். If not God, தேவன் நம் பட்சத்துல இல்லைன்னா இது தொடர்ந்து செய்ய முடியாது. அதை இத்தனை பேர் கூடி ஒவ்வொரு நாளும் நாம பை த கிரேஸ் அண்ட் மர்சிஸ் we are praying continuously for the நம்முடைய தேசத்துக்காக, தலைவர்களுக்காக, எருசலேமுடைய சமாதானத்துக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பிசினஸ் செய்யறவங்களுக்கு இப்படி நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஐ நோ காட் இஸ் ஒர்க்கிங் சம்திங் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம மாம்ச கண்கள்ல பார்க்க முடியாம இருக்கலாம். பட் காட், எனக்கு ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய நாள்ல, அவருடைய நேரத்துல நிச்சயமாக அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். So I just want you to turn to one verse in the Bible. சங்கீதம் 37 சங்கீதம் 7 வசனம். I want you to turn to Psalm 37 and verse 7. அந்த இடத்துல சங்கீதக்காரன் ஹல்லேலூயா ஒரு அந்த இடத்துல he gives an instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன கர்த்தர் செய்வார் என்பதையும் இந்த பைபிள்ல நீங்க எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். எவ்ரி வேர்ஸ், ஒவ்வொரு வசனத்திலையும் an instruction பிளஸ் தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுடைய நடத்தலையும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு 7th verse. அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்ட். என்ன கமாண்ட் கொடுக்குதுங்க? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒரு பொசிஷன் நம்முடைய, பிகாஸ் எவ்ரிபடி நீட்ஸ் சம்திங். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும். எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு அற்புதம் தேவையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நீடு தேவையா இருக்கும். அண்ட் த திங் இஸ் தட் நமக்கு அது சில காரியங்கள் அவசியம் இல்லாமல் இருந்துச்சா வில் ஜஸ்ட் லெட் கோ. பட் அவசியமா இருக்கிறது வி கீப் திங்கிங் அபவுட் இட். அது இருந்தா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நாம நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல வி கீப் சீரியஸ்லி பிரேயிங் அபவுட் இட். நாம அதுக்கு ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. and God wants us to pray. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, and God wants us to wait for a miracle for what we pray. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிச்சு இன்னைக்கு நடக்கலன்னா நம்ம சோர்ந்து போகிறதுக்கு அல்ல. தேவன் என்ன பண்றாருங்க? ஜெபிச்சியா, வெயிட் ஃபார் காட். தேவன் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. when you wait upon God you will have your miracle. அது இங்க தான் சொல்ற, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. not for anyone. when you wait upon God, just wait upon God. ஆமென். என்ன சொல்லுது? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உன் மேலும், தீவினை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே, கோபத்தை நெகிழ்த்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்கிற ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யூ வில் இன்ஹெரிட். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது many things நம்முடைய வாழ்க்கையில வரும். when you are waiting for God to move in your life, amen, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு திருமணத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு பிள்ளைக்காக, ஹல்லேலூயா, அப்படி எதையோ ஒரு காரியத்துக்காக, பிள்ளையோட படிப்புகளுக்காக, ஃபைனான்ஸுக்காக நீங்க ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, God wants to wait upon him. என்ன சொல்ற? கர்த்தரை நோக்கி அமர்ந்து, just relax. Don't rush up. கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருந்து
அவருக்கு காத்திரு. So when you are waiting upon God, many things என்ன பண்ணணும், வாழ்க்கையில பல காரியங்கள் நம்மள எதிர்நோக்கி வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சோர்வு வரும், பலவீனங்கள் வரும். we want to quit. நம்ம இந்த காத்து இருக்கிறதுல குவிட் பண்ண தோணும், எண்ணங்கள் வரும். the devil will bring many things in our lives. Amen. The devil doesn't want us to wait for God. He wants to rush up. அப்ப என்ன சொல்றாரு, அதெல்லாம் வரும் வாழ்க்கையில. God doesn't say it will not come. Distractions will come, depression will come, many things will come. It keeps striking you. பட் ஆண்டவர் என்ன சொல்ற, அவைகள் எல்லாம் இருந்து நீ என்ன பண்ணு, கர்த்தருக்கு நீ காத்திருந்தீனா நீ பூமியை சுதந்திரித்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. But those who hope in the Lord will inherit the land. அவர்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை அவள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். Don't rush up. இன்னைக்கு உலகம் போகிற போக்குல we don't have time to wait for anything. நாம ஒரு பஸ்ஸுக்கு காத்து இருக்கிறோம்னாலும், ஒரு நம்ம புக் பண்ண ஒரு எங்கேயோ போறதுக்கு ஒரு ஆட்டோக்கு காத்து இருந்தாலும், we want it soon, we want it immediately. கொஞ்சம் கால தாமதமானா நம்ம என்ன பண்ண, நிறைய முறுமுறுக்கிற, நிறைய கோபம் வரும். we want to try some other thing. அதே தான் நம்ம கர்த்தருடைய காரியத்திலும் நம்ம we try to do that, and God wants, don't do that. Don't do that. As you are waiting, அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்காத. You are waiting, கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கிறியா? Hallelujah. Be still before the Lord and wait patiently for him. அந்த பொசிஷனை நீ சேஞ்ச் பண்ணிக்காத. Don't rise from that position. நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, சவுலை ராஜாவாக்கினது தேவன் தான். Amen. When the people of Israel went to Samuel and asked, எங்களுக்கு ஒரு ராஜா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்ட போது தேவன் என்ன சொன்னார், ஓகே அவங்களுக்கு கொடுப்பா. என்ன சொல்றாரு, they have not, Samuel, they have not rejected you, they have rejected me, and let them have a king. So அந்த ராஜாவை என்ன பண்றாரு, சாமுவேல் ஜெபித்த பிறகு God himself chooses Saul. அந்த சவுலை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குறாரு. அவர் 40 வருஷம் அரசாண்டான்னு சொல்லுகிறது. Amen. அந்த 40 வருஷத்துல when he became a king, அவன் ரொம்ப கீழ்ப்படிதலாக கர்த்தருடைய காரியங்களை செய்தான். ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுதுங்க, கர்த்தர் ஒரு சாமுவேல் மூலமா ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புவார், அமலேக்கியரை என்ன பண்ணி, have to destroy everything of the Amaleks. So அவன் போறான், அந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்குது. பட் என்ன பண்றான், he completely disobeys God's command. அந்த ராஜாவை சிறைபிடிச்சுக்கிறான். தென் அங்க அன்வான்டட் எல்லாம், வீக்கா இருக்கிறதெல்லாம் கொண்டு போட்டுறான். அங்க இருக்கிற சில மக்களை சிறைப்பிடிச்சுக்கிறான். அங்க இருக்கிற நல்ல கொழுத்த ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வருகிறான். he comes, அந்த வெற்றி ஸ்தம்பம் நாட்டுவதற்காக வரும்போது சாமுவேல் கேட்கிறார், என்னப்பா பண்ண நீ? அவன் சொல்ல, நீங்க சொன்னபடியே நான் என்ன பண்ண, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம். அவன் சொல்லுவான். Amen. He didn't do it completely. So சாம இதெல்லாம் நடக்குதுன்னு அவன் சொல்லுவான், இந்த ஜனங்க எனக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால I gave it to them. அவங்களுடைய சொல்லுக்கு நான் இணங்கிட்டேன். இப்போ இதே நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல நிறைய பிரச்சனைகளும் சோர்வுகளும் வரும்போது we give in to that issues. We don't wait upon God. We don't wait upon God. சவுல் அது மாத்திரம் இல்ல, சாமுவேல் வருது கொஞ்சம் தாமதமான போது என்ன பண்றான், அவனே அப்பா அந்த பலியை கொண்டு வா, நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி பலி செலுத்திடுவான். சாமுவேல் வந்து கேட்கும்போது, என்னப்பா செஞ்சனா, நீர் வருவதற்கு தாமதமாகிறத பார்த்தேன், இங்க ஜனங்களும் சிதறுண்டு போகிறத பார்த்தேன், அதனால என்ன பண்ண, நானே பலி செலுத்திட்டேன். Which was he shouldn't do. He had to wait upon Samuel.
கொஞ்சம் லேட் ஆனதுனால he did those things and God rejected him. The Bible says ஒரு அடுத்த தவறுகளை செய்யும் போது அவன் ரிஜெக்ட் ஆனான். That God doesn't want it. Hallelujah. கர்த்தர் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற those who wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ only to those who wait upon God. எல்லாருக்கும் இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். They will renew their strength. They will renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். என்னங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒண்ணு நடக்கலையேன்னு இல்ல. God is doing something. இங்க ஏசாயா சொல்றாரு, if you are waiting upon the Lord, அந்த வெயிட்டிங் டைம்ல கர்த்தர் என்ன பண்றாரு? உங்க பலனை ரினியூ பண்றாரு, உங்க ஃபெய்த்தை ரினியூ பண்ணுவாரு, உங்க நம்பிக்கையை ரினியூ பண்ணுவாரு, உங்க ஹோப்லெஸ்னஸ் ரினியூ பண்ணாரு, அந்த ஹோப்பை ரினியூ பண்ணுவாரு. If you wait upon God, you may be not seeing outsideல வெளியே ஒண்ணு கூட பார்க்காம இருக்கலாம். Amen. You wait upon God in faith. அந்த விசுவாசத்துல காத்து இருக்கும்போது கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். நீங்க காத்து இருக்கும் போது நிச்சயமாக என்ன பண்ணுங்க? God is working something. இங்க சொல்லுகிறதுக்கு கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். They cannot become tired, those who wait upon God. God is working something. If you are waiting upon God, remember that God is working something. உங்களுக்காக கர்த்தர் ஏதோ ஒரு செய்து கொண்டு இருக்கிறாரு. He has not forgotten your prayer. Hallelujah. சங்கீதம் 65 படி ஜெபத்தை கேட்கிறவர் has already heard your prayer. உன் கண்ணீரை அவர் கண்டு இருக்கிறார். கண்ணீரை துருத்தில வைத்து இருக்கிற தேவன் உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு இருக்கிறாரு. Amen. நல்லா தெரிஞ்சுக்க, God's timetable doesn't suit our timetable. God's timetable is already fixed. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ண இருக்கிறாருங்க? ஒரு டைம் டேபிளை போட்டு அதை பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் என்ன பண்றது? டைம் டேபிள் அவர் மாத்த போகிறது இல்ல. நமக்கு எப்போதுமே டைம் டேபிள் மாறிக்கொண்டே இருக்கணும். பட் இன் காட்ஸ் பிளான், காட்ஸ் டைம் டேபிள்ல அந்த டைம் டேபிள் மாறாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில், அந்த நாளில் அந்த காரியம் நிச்சயமாய் நடந்தே நடக்கும். Everything happens in God's timing. சோ அந்த டைமிங்ல நடக்கணும்னா அந்த டைமிங்ல நடக்கிறது இது அற்புதமாய் மகிமையாய் ஆச்சரியமா இருக்கும். God doesn't rush. நாம ரொம்ப அழுகிறோம், ரொம்ப ஜெபிக்கிறோம், ரொம்ப புலம்புறோங்க. God doesn't rush during that time. He waits. God himself waits patiently. என்ன பண்றாரு? அவர் நம்ம பொறுமையோட பார்க்கிறது மாத்திரமல்ல, நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிற, பொறுமைனா அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? If you literally believe upon your God, உன் தேவன் மேல உன் தேவன் உனக்கு நன்மை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குமானால் you will wait for God. You will wait for your miracle. You will wait for your good call. நீங்க ரஷ் அப் பண்ண மாட்டீங்க. பிளான் ஏ பிளான் பி வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரே பிளான். கர்த்தர் ஜெபிக்கிற பிளான வச்சிருப்பீங்க, அந்த ஜெபிச்சிருப்பீங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்கிறதை நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் போய் இன்னைக்கு இல்ல, கர்த்தருக்குள்ள மறிச்சிட்டாரு. பிரதர் சாம்சன். Hallelujah. When he was himself was struggling, அவரு கிட்டத்தட்ட 25 வருஷம் துபாயில இருந்தவர். திடீர்னு ஒரு நாள் கம்பெனி மூடி போச்சு. He has to pack everything and come back to India.
சோ அப்படியான அவரே ஒரு போராட்டத்துல இருக்கும்போது when he met everyone he will ask, கர்த்தர் உங்களுக்கு செய்வாருங்க பிரதர். believe God, pray, நம்பிக்கை வைங்க, அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். when he himself needed a miracle, அவர் என்ன பண்ணார்? மற்றவர்களுக்கு சொன்னாரு, செபிங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். டோன்ட் கிவ் அப், டோன்ட் குவிட், டோன்ட் ஸ்டாப் பிரேயிங். கர்த்தர் நன்மை செய்வார். அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்தாரு. so he thought he will sell it and have it. அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்றதுக்கு நல்லா நினைச்சுக்கோங்க, இட் டுக் ஆல்மோஸ்ட் 30 years அவருடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுறது. யாரோ வந்து பார்த்தாங்க, யாரோ போனாங்க, nothing happened. he tried many ways, he prayed. திடீரென்று ஒரு நாள் அவர் எதிர்பார்த்த விட பிளாக் மணி எல்லாம் எனக்கு வேணாம், எல்லாம் எனக்கு ஒயிட்டா வேணும். God sent a man. அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த நாளில் அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா சேல் பண்ணக்கூடிய கிருபை உண்டானது. He never gave up. வேற வழியில, தவறான வழியில அவருக்கு வேணாம்னு சொன்னார் பணத்தை. I don't want கவர்மெண்ட்டை நான் ஏமாத்த விரும்பல. He stood to his ground, but அதை God honored him at the appropriate time. ஒருவர் எதிர்பார்க்காத ஒரு மனுஷன் வந்தான். He paid the complete amount in white. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. Hallelujah. So when you wait upon God, உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. God will உங்க முகத்தை பிரகாசிக்க செய்வார். சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்ற. அதே போலதான் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கே நீங்க காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து, they will inherit what God has for them. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? God bless you. God be with you.